அது டோன்ட் வரி மை டியர், இனி உங்க என்கேஜ்மெண்ட் செல்லாது. என்ன? எஸ், நல்லா பாரு. உன் கையில இருந்த அந்த மோதிரம், அதான் அந்த கேடி போட்டு விட்டானே, அது இப்போ மோனிஷா கையில இருக்கு பாரு. நான் அந்த பிருத்வி கிட்ட இருந்து உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டேன். அவனோட பிடியில இருந்து நீ ஒரே அடியா இப்ப வெளியே வந்துட்ட. ஞாபகம் இருக்கா? நான் அங்க தடுமாறினல, அதாவது தடுமாறின மாதிரி ஆக்டிங் கொடுத்தேன்ல, அப்ப நான் உனக்கே தெரியாம உன் கையில இருந்த ரிங்கை எடுத்துட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த ரிங்கை தான் மோனிஷாவுக்கு போட்டு விட்டேன். சோ உன்னோட வருங்கால புருஷன் இப்போ மோனிஷாவோட வருங்காலம் ஆயிட்டான். எஸ். என்ன? என்ன கொஞ்சம் விடுறியா? ஒன் செகண்ட். ஒருவேளை இந்த கில்லி தண்டா பிளேயர் என் கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. இல்ல பிரீத்தாவோட ரிங்கை மட்டும் என்கிட்ட காட்டிட்டு அதை போட்டு விடாம இருக்கலாம்ல. மோனிஷா, மோனிஷா, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட்டா. அட எனக்கு இல்ல, பின்னாடி கொடுப்போ. எக்ஸ்கியூஸ் மீ, இதோ வந்துடுறேன். நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. இந்த பொண்ணு என்ன அறிவை கடன் கொடுத்துட்டு வந்திருக்காளா? என்ன பார்த்துட்டு இங்க இருந்து போயிட்டா. நான் பேசணும், அதனாலதான் கூப்பிடுறேன்னு இவளுக்கு தெரியாதா? கொஞ்சம் கூட எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஆனா ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இந்த பொண்ணு கையில இருக்கிற ரிங் என்னோட பிரீத்தாவோட ரிங்கா இல்ல வேற யான்றத பார்க்கணும். மோனிஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். யூ வெல்கம். நான் உன்னோட என்கேஜ்மெண்ட் ரிங்கை பார்க்கலாமா ப்ளீஸ்? அது ஃபேமஸ் கிரிக்கெட்டர் போட்டு விட்டுருக்கால, ஸோ டிசைனர் ரிங்கா இருக்கும் இல்லையா, ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நினைச்சேன். ஸோ உன்னால ஒரு ரிங்கை காட்ட முடியுமா? ரிங்க பார்க்கணுமா? பாரு. Damn it. அப்படின்னா அந்த கரண்ட் என்னோட ரிங்க தான் இவளுக்கு போட்டு விட்டுருக்கான். பட் வாட்? இந்த மாதிரி கேம் விளையாடுறதுனால அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? அந்த கில்லி தண்டா பிளேயருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை அவன் செஞ்சிருப்பான். விளையாட்டுல 6-4 அடிக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இப்ப ஏன் நேரம் வந்துருச்சு. நான் வாழ்க்கையோட மைதானத்துல பெரிய ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்க போறேன். அவன் தலை சுத்தி கீழே விழுந்திருப்பான். வாழ்நாள் முழுக்க அவன் யார்கிட்ட மோதிரங்கிறத ஞாபகம் வச்சிருப்பான். இப்ப உனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லையே, ஆனா இதுக்கப்புறம் ஆகும். அந்த கில்லி தண்டா பிளேயர் எங்க இருக்கான்?
ஹாய். வாட்? நான் தான் சாரின்னு சொல்லிட்டேன்ல. ஷட் அப். முதல்ல என்னோட ரிங்க எடுத்த, அதுக்கப்புறம் என்னோட Dress கிழிச்ச. ஏய், என்னால அந்த மூணையுமே திருப்பி தர முடியும். உன்னோட ரிங், உன்னோட துப்பட்டா, அப்புறம் உன்னோட அழகான மனசு. இந்தா பிராண்ட் நியூ ரிங். இது என்னோடது கிடையாது. அதுக்கு என்ன இப்போ? அது பிரீதா ஜுவல்லர்ஸ்ல இருந்தா வாங்குனாங்க. இல்லல்ல, அதுல உன் பேரே இல்ல. டைமண்ட் ரிங் அது. ஓகே, ப்ளீஸ் என்ன டென்ஷன் ஆகாத. நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, நான் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ற? நான் ஓவர் ரியாக்ட் பண்றேனா? Yeah. நீ என்னோட ரிங்க எடுத்துட்டு போய் இன்னொருத்துக்கு போட்டுட்ட. நான் ஓவர் ரியாக்ட் பண்றேன்னு சொல்றியா? ஓவர் ரியாக்ட் பண்ற. ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தரோட கல்யாணம் நின்னுடுச்சுன்னா இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதான் உன் பிரச்சனை. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஓகே, அண்ட் லெட் மீ டெல் யூ இஃப் யூ டோன்ட் நோ, இன்னைக்கு நீ பண்ணிருக்கல, இதத்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. ஓ ரியலி? அதுக்கு பேரு ஃப்ரீடம் மை டியர். இந்த கிரேட் கரனால தான் உனக்கு அந்த ஃப்ரீடமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அந்த தாடி வச்ச ஆடு கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரேடியா உன்னை காப்பாத்திருக்கேன். ஓ ஷட் அப். யாருக்கு ஃப்ரீடம் தேவைப்படுச்சு? உனக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுதுல. சுதந்திரம் இருந்தா தான் நிம்மதியா வாழ முடியும். புது உறவுகள் கிடைக்கும், புது நம்பிக்கை கிடைக்கும், புது பார்ட்னர் எல்லாம் கிடைப்பாங்க. அட ப்ளீஸ் கொஞ்சம் நிறுத்துறியா ப்ளீஸ்? வீணா என்ன இப்படி டென்ஷன் ஆக்காத. என்ன நீ இப்படி எல்லாம் உளறுது என்னால பார்க்கவே முடியல. உனக்கு நீ மட்டும் தானே முக்கியம். மத்தவங்க மனசை இழந்தா என்ன, உலகத்தை இழந்தா என்ன, உனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லையே. இல்ல, நீ எதை வச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஷர்லினோட ரிப்போர்ட் எங்க? அது இப்போ கிடைக்கலல்ல. நீ இங்க கேட் வாக் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்க. நான் கேட் வாக்க பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? ஏற்கனவே நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். நான் ரொம்ப பயத்துல இருக்கேன். ஓ ரியலி? உனக்கு கோவம் வருதா? பார்த்தா தெரியலையே. நீ எப்பவுமே இப்படிதான் இருக்க. ஓ, அப்படின்னா நீ எப்பவுமே கோவமா தான் இருப்பியோ? ஜஸ்ட் ஷட் அப். ஓகே, ஷட் அப். ஷர்லினோட ரிப்போர்ட்ஸ் எங்க? கிடைக்கல. அதுக்கு என்ன இப்போ? அந்த ரிப்போர்ட்டை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன் கம்ப்யூட்டர்ல இருந்து. அதான் சொன்னல. ஆமா சொன்ன, ஆனா காட்டவே இல்லையே. எங்க காட்டு? இப்போதைக்கு இவ்வளவு பெரிய அதிர்ச்சி காட்டு. ஏய், இது எப்படி உடைஞ்சது? எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. என்ன உன் போன் எப்படி உடைஞ்சதுன்னு கேட்டா? அது உள்ள போ, பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சு. நீ போ, நான் அப்புறமா வரேன். எனக்கு வர தெரியும், நானே வந்துக்கிறேன். நீ போ. என்ன? என் கூட வா. யோ, சாரி, நான் ஏதோ தெரியாம தட்டி விட்டேன். உன்னாலதான் இது உடைஞ்சிச்சு. ஞாபகம் வந்துருச்சா? இல்ல நான் உன்கிட்ட சொல்லணுமா? நீ வெளியில இந்த மாதிரி கைய புடிச்சு இழுத்தல, அப்பதான் அது கீழே விழுந்துச்சு. இதுவும் உடைஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான். இன்னைக்கு நாளே சுத்தமா சரியில்லை. ஐ மீன் எல்லாமே உடைஞ்சுகிட்டு இருக்கு. முதல்ல மொபைல் உடைஞ்சது, அப்புறம் ரிங் கூட. ஐ எம் சாரி, துப்பட்டா வேற கிழிச்சிட்டேன். ஐ மீன் இன்னைக்கு நாள்லாம் நல்லதா இருக்கு. நீ தான் சரியில்லை. என்னெல்லாம் உடைக்கணுமோ அது எல்லாத்தையுமே உடைச்சிட்ட. இப்ப சேர்க்க வேண்டிய வேலையை நான் தான் பார்க்கணும். பின்னாடி போ. Oh my God, Sherlin? ஷர்லின் ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தா, இங்க எப்படி வந்தா? அதுவும் இந்த கண்டிஷன்ல வந்திருக்கா? இவ என்ன இப்படி வந்திருக்கா? இவளுக்கு என்ன ஆச்சு? முதல்ல அவள் இப்படி உட்கார வைங்க. பாத்து பாத்து உட்காருமா. எங்க ஒரு நிமிஷம், அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர சொல்றீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட். அக்கா, நம்ம அம்மாக்கு 4 பொண்ணுங்க தானா, இல்ல 5ஆவதா யாராவது இருக்காங்களா? திருவிழால காணாம யாராவது போயிட்டாங்களா? இல்லனா இந்த ஷர்லின் இருக்காளா? அம்மா இதுக்காக இவள இவ்வளவு பாசத்தை கொட்டுறாங்க. என்ன இருக்கு இவகிட்ட? அவங்க அம்மானா அவங்க மனசுல நிறையவே பாசம் வச்சிருப்பாங்க. அதுவும் நம்ம அம்மா மனசுல நிறையவே பாசம் இருக்கு. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஓகே ஓகே, கொடுங்க தண்ணி. கொடுங்க ராணி. ஓ மை பியூர் ஷர்லின் பேபி. பாவம், இவ என்கிட்ட பேசுறதுக்காகவே
ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க ஓடி வந்திருக்கான்னு எனக்கு தோணுது. இவன் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கே, ரொம்பவே வீக்கா இருக்கா. Poor baby. நீ பார்க்க இப்ப ரொம்ப வீக்கா இருக்கமா? இல்ல ஆண்டி, நான் இப்ப கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் ரொம்பவே பெட்டரா ஃபீல் பண்றேன். அதான் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஷர்லின், இந்த நிலைமையில வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் இல்லையா? எதுக்காக இங்க வந்த? ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை இருந்துச்சு, அதுக்காக தான் வந்தேன். அப்படி என்ன இம்பார்ட்டன்டான வேலை? ஐ மீன் ஹெல்த்தை விட ரொம்ப முக்கியமான வேலை என்னன்னு கேக்குறேன். ரிஷப் சார் சொல்றது கரெக்ட் தான். நீ உன்னோட வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ல. எதுக்காக இங்க வந்த? என்கிட்டே கேட்காம எனக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? டாக்டர் பிரீதா தான் சொன்னாங்க. நீ தான் காரணம். உன்னால தான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா அடிச்சு. நோ பேபி நோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பிரீதா கிட்ட நீ இப்படி சத்தமா பேசாத. என்ன நான் உங்க ரெண்டு பேரையுமே காதலிக்கிறேன். சுகரி பிரீதா அண்ட் ஸ்பைசி ஷர்லின். என்ன சொல்ற? நீ பிரீதாவால தான் இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியதா ஆயிடுச்சுன்னு எதுக்கு சொன்ன? இல்ல ஆண்டி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்னால பிரீதாக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வந்தேன். நீங்களே பாக்குறீங்கல்ல, இது என் மச்சனுடைய ஃபங்க்ஷன். இங்க நான் தான் நிறைய வேலை பார்க்கணும். ஏன்னா நான் தான் இந்த வீட்டோட மருமக. ஆனா பிரீதா இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஐநோ நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ வந்தது வேற ஒரு காரணத்துக்காக தான். இல்லைன்னா இந்த நிலைமையில நீ வந்திருக்கவே மாட்ட. கரண்க்கும் பிரீதாக்கும் என் ரிப்போர்ட் கிடைச்சிருக்குமா? இவங்க கிட்ட என் ரிப்போர்ட் இருக்குன்னா அதை எப்படி நான் வாங்குவேன்? நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? Of course. நான் உன்னை கூட்டிட்டு போகவா? இல்ல வேண்டாம் ஆண்டி. Are you sure? யா. சரி. ஷர்லின், என்னோட ரிங் செரமனிக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூ ஆர் ஓகே? உனக்கு ஏதாவது வேணுமா? நோ. ஷூர்? யா. ஓகே. ரிஷப், நீங்க ரொம்ப லக்கி. ஷர்லின் மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சதுக்கு. கல்யாணம் நடக்க போகுது, ஆனா இன்னும் நடக்கல. நானும் அதே தான் மீன் பண்ணேன். உங்களோட ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொன்னேன். நானும் அதை தான் சொன்னேன். ஷர்லின் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? ஒருவேளை அவளுக்கு பிரெக்னன்சி பத்தி தெரிஞ்சிருச்சோ, அதனால ஏதாவது ஒரு கேம் ஆடி டிராமா வேணான்னு பேபி 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 நீ எப்படி இருக்க? பேபி நீ நல்லா இருக்கல? ஆல் ஓகே? எல்லாம் ஓகே தானே? நான் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எதுவும் சரியா இல்ல. சரியா இருந்திருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். சொல்லு. ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு நீ தான் காரணம். நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன். நீ கால் அட்டெண்ட் பண்ணிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்குமா? தெரியும், என் மேல தப்பு இருக்கு. நான் உன் காலை எடுத்திருக்கணும். இப்படி பண்ணிருக்க கூடாதான். நான் உடனே ரிசீவ் பண்ணிருக்கணும். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்காக தான் கால் பண்ணேன். உன்கிட்ட வரலான்னு பார்த்தா நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அடா, அதான் நான் சாரி சொன்னல. ஒரு முறை இல்ல, 1000 முறை சாரி சொல்றேன். ஓகே? நீ சாரி சொல்றதால எதுவும் ஆகாது. என்னாச்சுன்னு தெரியுமா? என்ன? உன்னோட பிரீதா இருக்காளே, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு ஏற்கனவே அவளுக்கு சந்தேகம் இருந்துச்சு. இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டா. என்ன பிரெக்னன்சி ரிப்போர்ட் அவ பாத்துட்டா. வாட்? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? பிரீதா உன்னோட பிரெக்னன்சி ரிப்போர்ட்ட பாத்துட்டாளா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ மட்டும் தான் காரணம். டிரைவிங் தெரியலன்னா நீ எதுக்காக டிரைவ் பண்ற? உன்னோடது இல்ல. இப்ப எனக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்ப என்னோட லைஃபே போயிருக்கு. எலும்பு மட்டும் இல்ல. இதுக்கு நான் காரணம் இல்ல, நீ தான் காரணம். நீ போன் எடுத்திருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? நான் போனை எடுக்கலனா இப்ப என்ன ஆயிடுச்சு? அதுக்காக நேரா போய் ஆக்சிடென்ட் பண்ணிப்பியா என்ன? போனை எடுக்காததுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும்னா நாளைக்கு காலையில எல்லா காரையும் பேன் பண்ணிடுவாங்க. வழியே இல்லாம சைக்கிள் மட்டும் தான் இருக்கும். நீ ஏன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இங்க வந்து என் தலை மேல நின்னு ஆடிக்கிட்டு இருக்க? நீ பேசுறதெல்லாம் கேட்க என்கிட்ட டைம் இல்ல. உன்கிட்ட சண்டை போட முடியாது. உன் பிரீதாக்கு நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை அவ யார்கிட்டயும் சொல்லாம இருக்கலாம். ஆனா அவ சொன்னதும் பொறுக்க போற குழந்தைக்கு நீ தான் அப்பாங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் ரிஷப்க்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது. அப்புறம் ரிஷப் ஒண்ணு மட்டும் இல்ல, என்னையும் விட மாட்டான். பேபி, நம்ம ரெண்டு பேரோட கேம் ஒரேடியா ஓவர் அடிச்சுன்னு தோணுது.
ஹாய். என்னாச்சு? வாஷ்ரூம்க்கு போன ஷர்லின் இன்னும் வரலையா என்ன? இல்ல வரல. என்ன டியர், மோனிஷாவோட சந்தோஷத்தை உன்னால சகிச்சுக்க முடியலையா? இங்க பாரு, அது ஒண்ணுதான் இப்ப என்னால சகிச்சுக்க முடியல. ஆனா என்ன பண்ண முடியும் டியர், நீ என்ன கண்டிப்பா சகிச்சுதான் ஆகணும், அதுவும் வாழ்நாள் பூரா. சாரி, அதாவது கொஞ்ச நேரத்துல எல்லாமே நார்மல் ஆயிடும். ஐ ப்ராமிஸ். அவ கையில இருக்கிற ரிங் என்னோடது இல்ல. ஆனா அது என்னோடது. நோ, கரெக்டா சொல்லவா? அது பிருத்வியோடது. ஐ மீன் அவனோட ஃபியான்சியோடது. நான் தானே பிருத்வியோட ஃபியான்சியா இருந்தேன். ஐ மீன் இப்பவும் நான் தான். கரெக்டா தான் சொன்ன. இருந்த நீ பிருத்வியோட ஃபியான்சியா இருந்த. அதான் இப்ப ரிங்க எடுத்துட்டோம்ல. நீ யாரோ அவன் யாரோ. What? Yes. Just nonsense. இங்க பாரு, உன்னோட இந்த வீணான பேச்சு கேக்குறதுக்குலாம் எனக்கு டைமே இல்ல. நான் என்னோட ரிங்க அவகிட்ட இருந்து எப்படி திரும்பி வாங்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். அவளுக்கே தெரியாம வேற அதை எடுக்கணும். ஓ மை காட். பிரீதா, நீ இப்ப என்ன பண்ண போற? மோனிஷாவுக்கும் பிருத்விக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் உடைக்க போறியா? என்ன? அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ரிங் போட்டுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் போட்டு விடவா? என் கையிலேயே வச்சிருக்கேன் பாரு. அம்மா, தேங்க் யூ மிஸ்டர் கரண். எனக்கு இந்த ஐடியாவை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உன்னோட இந்த ரிங்க மோனிஷாவோட கையில போடுவேன், அவ கையில இருக்க என்னோட ரிங்க என் கைக்கே திருப்பி எடுத்துருவேன். ஏய், ஒரு நிமிஷம் செல்லக்குட்டி. ஆல்ரெடி உன்னோட கல்யாணம் நின்னு போயிடுச்சுமா. என்ன சொல்ற? எஸ். அப்படிலாம் இல்லையே. என்ன பேசுற நீ? உன்னோட பாரம்பரியம் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி கண்டபடி பேசிட்டு இருக்க. ஐ மீன் படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, யாராவது ரிங்க கழட்டிட்டாங்கன்னா கல்யாணம் நடக்காது, குங்குமம் கலைஞ்சிருச்சுன்னா அபசகுணமா நினைப்பாங்க. நீயும் அந்த மாதிரி விஷயத்த நம்புறல்ல. கல்ச்சரை நம்புற பொண்ணு இது எல்லாத்தையும் நம்பிதானே ஆகணும், ரைட்? நீ அறிவு இல்லாம அறிவு இருக்கிற மாதிரி பேசுறல. இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. அப்படி எல்லார்கிட்டயும் சொல்ல முடியாது, உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். அப்படி நான் என்ன பாவம் பண்ண? ஏய், என்ன ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் மனசு, அதாவது அறிவோட பேசுறேன்ல, உனக்கு தான் அது இல்ல. ஓ காட், உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். ஓகே ஃபைன். ரொம்ப இரிட்டேட் பண்றானே, ரொம்பவே இரிட்டேட் பண்றா. எனக்கு கையில இருந்து ரிங் எடுத்துட்டா கல்யாணம் நடக்காதா? இப்படிலாம் ஆகுமா என்ன? எனக்கு ரொம்பவே டென்ஷனை குடுக்குறான். ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். ஷர்லனோட ரிப்போர்ட்ஸ் எங்க போச்சுன்னு தெரியாம இப்ப இவன் வேற இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஐ ஹேட் ஹிம். பேபி, நான் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க இந்த வீட்டுக்கு என் பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை கொரியர் பண்ணிட்டாங்க. இது வேறயா? இப்ப நீ எனக்கு ஒரு கடைசியா ஒரு ஷாக் கொடுத்தல, அது என்னோட ஹார்ட்ட ஹெவியா அட்டாக் பண்ணிடுச்சு. இப்ப நம்ம என்ன? ஒன் செகண்ட், நீ என்ன சொன்ன? ஹாஸ்பிட்டல் ஆளுங்க உன்னோட ரிப்போர்ட்ஸ இந்த வீட்டுக்கு கொரியர் பண்ணிருக்காங்க. ஆமா. ஓகே, தேங்க் காட், தேங்க் காட். குட் குட். உனக்கு எதுக்கு தேங்க் காட்னு அட, சொல்ற? எதுக்கு சொன்னா அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, அது இன்னும் இந்த வீட்டுக்கு வந்து சேரல. அது நல்ல விஷயம் தானே? உனக்கு எப்படி தெரியும்? ஓ மை ஸ்வீட் லிட்டில் இன்னசென்ட் பேபி. ஒருவேளை அந்த ரிப்போர்ட் மட்டும் இங்க வந்திருந்தா இந்த வீட்ல இருக்கிறவங்க உன்னை இந்த மாதிரி இன்வைட் பண்ணிருக்க மாட்டாங்க, தெரியுமா? ரிப்போர்ட் மட்டும் இங்க வந்திருந்தா உன்னை கேட்ல இருந்தே கெட் அவுட்னு சொல்லி வெளியே தூக்கி போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த கில்லி தண்டா பிளேயர் இருக்கான்ல, அவன் கிரிக்கெட்ல கமெண்ட்ரி பண்ற மாதிரி மைக் எடுத்து சத்தமா ஊருக்கே சொல்லியிருப்பான், பித்விக்கு ஷர்லினுக்கு அஃபேர் இருக்கு, இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு. அப்புறம் இந்த சரளா இருக்காள் பிரீத்தாவோட அம்மா, என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பா. அப்படிலாம் எதுவும் நடக்கல, ஆகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? we are safe. இன்னும் நம்ம பெர்மனண்டா சேஃப் ஆகல. ஓகே, ஆனா பிரீதாக்கு நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறது தெரியுமே. பேபி, யாருக்கு தெரிஞ்சா என்ன, இல்ல தெரியலன்னா என்ன? இப்போ எல்லாருக்குமே தேவைப்படுறது ஒண்ணுதான், ஆதாரம். அந்த ஆதாரம், அதாவது ரிப்போர்ட்ஸ், இன்னும் உங்க கைக்கு வரல. இப்ப தெரியலனாலும் சீக்கிரமா தெரிஞ்சிரும். அடடா, கொஞ்சமாவது பாசிட்டிவா பேசு. நம்ம உலகத்திலே ரொம்ப மோசமானவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
இருந்தாலும் நமக்குள்ள பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும்ல. பாசிட்டிவா திங்க் பண்ணா நம்ம லைஃப்லயும் பாசிட்டிவ் திங்ஸ் தான் நடக்கும். உனக்கு நான் பொண்ணு பேபி, ஆனா மத்தவங்களுக்கு என்னோட பேர் என்ன? பிருத்வி த பிருத்வி. இந்த பிருத்விக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். அந்த ரிப்போர்ட் இங்க வர்றதுக்குள்ளவே அது எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு நான் போயாகணும். சரியா? புரியுதா? இதுக்கான அர்த்தம் என்ன? இந்த ரிப்போர்ட் இன்னும் டெலிவரி பண்றவங்க கையில தான் இருக்கு. சோ எப்படியாவது நாம அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஆகணும். அவன் கேட்கிற படத்தை அவங்ககிட்ட கொடுத்துடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நாம அந்த ரிப்போர்ட்ஸை எப்படியாவது நம்ம கைக்கு வர வச்சிடலாம். ரைட் பேபி? இந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஸ்மார்ட்னஸ் எங்க முடியுதோ அங்கதான் என்னோடது ஸ்டார்ட் ஆகும்.